தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழ்ப்பாணத்தில் ஓடும் பேருந்துக்குள் யுவதிக்கு பாலியல் தொல்லை. சுரேஷ் அலைவுக்கு மாரடைப்பு, வைத்தியசாலை வெளியிட்டுள்ள தகவல். போலீசாரின் துப்பாக்கியை பறித்து வகுப்படுத்தவர் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். தமிழர் பகுதியில் சம்பவம். புதிய வைரஸால் நாட்டில் டெங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் கரணி அமரசூரிய தகவல். வெளிநாட்டு ஆசை காட்டி பலரை மோசம் செய்த பெண். யாழில் சுற்றி வளைப்பில் சிக்கிய இருவர் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நண்பர்களால் கூட்டாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட 17 வயது சிறுமி விசாரணையில் வெளியாடும் தகவல்கள். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் ஓடும் பேருந்துக்குள் யுவதி ஒருவருடன் அங்க சேட்டை புரிந்த குற்றச்சாட்டில் ராணுவ கேப்டன் தர அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாண நகர்பகுதியிலிருந்து பலாலி வீதியூடாக பலாலி நோக்கி சென்ற பேருந்தில் பயணித்த யுவதியுடன் ஒருவர் அங்க சேட்டை புரிந்து பாலியல் தொந்தரவு செய்துள்ளார். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட யுவதி யாழ்ப்பாண போலீசாருக்கு தொலைபேசி மூலம் தகவல் வழங்கியதை அடுத்து விரைந்து செயற்பட்ட போலீசார் ஆரியகுளம் பகுதியில் வைத்து பேருந்தை மறித்து குறித்த சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற விசாரணைகளுக்கு அமைய கைது செய்யப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் இருதய நோய் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அவருக்கு ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக அவர் அந்த பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவரின் சட்டத்தரணி தெரிவித்தார். சுரேஷ் அலை திடீரென்று நோய்வாய்ப்பட்டதை அடுத்து வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அம்பாறை கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திரவந்தியமோடு பகுதியில் போலீசாரின் கடமைக்கு இடையூறு செய்து துப்பாக்கியை பறிக்க முயன்ற சந்தேக நபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 119 என்கின்ற இலக்கத்துக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய சம்பவ தினமான இரவு கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்திலிருந்து சார்ஜன் தர அதிகாரி உட்பட கான்ஸ்டபிள் ஒருவரும் மோட்டார் சைக்கிளில் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டனர். இதன்பொழுது பிரதான சந்தேக நபர் போலீசாரை அச்சுறுத்தி அவர்களை காயப்படுத்தியதோடு துப்பாக்கியை கடமை நேரத்தில் பறிக்க முற்பட்டார். இதன்போது அந்த இடத்துக்கு மேலதிகமாக போலீசார் வரவழைக்கப்பட்டு சந்தேக நபர் பறித்த துப்பாக்கி மீட்கப்பட்டதுடன் காயமடைந்த போலீசார் கல்முனை பகுதியில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன்போது தலைமறைவான சந்தேக நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. புதிய டெங்கு வைரஸ் ஒன்று பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் டெங்கு நோயாளர்களின் தொற்று அதிகரித்து வருவதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்தார். புதிய வைரஸ் தாக்கத்தால் டெங்கு பரவல் அதிகரித்த போதும் நாம் விசேட வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தோம். தற்போது அதன் பரவலில் ஓரளவு குறைவு ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் கொழும்பு மாவட்டம் டெங்குவால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மகரகம மற்றும் கொழும்பு புறநகர் பகுதிகளில் இதன் பரவல் அதிகரித்து வருகிறது. வீடுகளை விட பொது இடங்கள், பாடசாலைகள், அலுவலக வளாகங்கள் மற்றும் பாழடைந்த வெற்றிலங்களில் டெங்கு நுளம்புகள் பெருகும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வெற்றி நிலங்களில் ஏதேனும் தூய்மைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள செல்லும் போது அதன் உரிமையாளர்கள் உரிமை கோரி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நபர்களிடம் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டுள்ள நபர்கள் தொடர்பாக விசேட தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. பல்வேறு நபர்களிடம் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட பெண் ஒருவரை ஹொரணை விசேட குற்றவியல் பிரிவினர் கைது செய்துள்ளனர். வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக கூறி சந்தேக நபரான பெண் 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்தமை தொடர்பில் ஹொரணை விசேட குற்றவியல் பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய நேற்று காலை அலுஃபோமுல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கொரோனை விசேட குற்றவியல் பிரிவில் உத்தியோகத்தர்கள் குழுவால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான
என்பவரான பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் ஒளிப்பாய்ச்சி சட்டவிரோதமாக மீன்பிடிக்கும் முயற்சிக்காக மிகவும் ரகசியமாக கடற்கரை பகுதியில் கொண்டுவரப்பட்ட 2 சட்டவிரோத சுருக்கு வலை பறிமுதல் செய்யப்பட்டதோடு 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோத மீன்பிடி அதிகரித்துள்ளதால் அதை ஒடுக்கும் முயற்சியில் வெற்றிலைக்கேணி கடற்படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கடலிலும் நிலத்திலும் தொடர் சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன்போது கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட ஒரு படகுடன் 6 பேர் கடற்படையாலும் நிலத்தில் கடற்படையுடன் இணைந்து போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் 2 சுருக்கு வலைகளுடன் 2 கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டோர் உடைமைகளுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர். சட்டவிரோத செயற்பாடுகளை ஒடுக்கும் முயற்சியில் வெற்றிலைக்கணி கடற்படையினர் தொடர் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத மீன்பிடியை உடனிறுத்துமாறு மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வெற்றிலைக்கணி கடற்படை அதிகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் பரங்கிமலை பகுதியில் 17 வயது சிறுமியொருவர் நண்பர்களால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெற்றோர் இதுகுறித்து போரூர் அனைத்து மகளிர் போலீசாரில் புகார் செய்துள்ளனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியினை மீட்டு சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிறுமியின் நண்பருக்கு உடல்நிலை சரியில்லாதால் அவரை பார்க்க குன்றத்தூர் பகுதிக்கு சென்றுள்ளார். அங்கு அவரின் நண்பர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் வீட்டுக்கு அழைத்துச் செல்வதாக கூறி சிறுமியை ஏற்றிக் கொண்டு சென்றார். ஆனால் அவர் காலி இடத்திற்கு சிறுமியை அழைத்துச் சென்றார். மேலும் தன்னுடைய நண்பர்கள் சிலரை அவர் அங்கு வரவழைத்தார். பின் அவர்கள் சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து தப்பிச் சென்றுள்ளனர். மேலும் சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தமை தொடர்பில் சிறுமியின் நண்பர் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் பிடித்துள்ளனர். அவர்களிடம் தீவிர விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரசவத்தின் பொழுது குறிப்பாக தொடர் காய்ச்சல் ஏற்பட்டதாலும் அதிக இரத்தப்போக்கு காரணமாக இளம் தாயொருவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இந்நிலையில் தன் மழலையின் முகத்தை கண்டு மகள வேண்டிய நேரம் அந்த பிஞ்சு குழந்தையை தவிக்க விட்டு சென்றுள்ள இந்த தாயின் மரணம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 26 வயதுடைய இளம் தாயொருவர் குழந்தை பிரசவித்த சிறிது நேரத்தில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாழைச்சேனை பேத்தாளை பகுதியைச் சேர்ந்த அவரின் மறைவு அந்த பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறுமியொருவரை பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் பல்லேகமை கேமரத்தினத்தின தொடர்பில் வழக்கு விசாரணைகள் இன்று இடம்பெற்றன. இந்நிலையில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் சிறுமி தற்போது பாதுகாக்கப்பட்டு வருவதாக நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு சட்டமா அதிபர் திணைக்களம் மேற்பார்வையிட்டு வருகிறது. இந்நிலையில் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி தங்க வைக்கப்பட்டிருக்கும் இடம் தொடர்பான தகவல்களை வெளியிட வேண்டாம் என்று நீதிமன்றம் வலியுறுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. 5,800 மில்லியன் ரூபாய் வட் வரியை செலுத்த தவறிய WM மெண்டிஸ் மற்றும் நிறுவனத்தின் பணிப்பாளர்களுக்கு குறிப்பாக அவர்களுக்கு எதிரான வழக்கு கொழும்பு மேலதிக நீதிபதி ஒஷத மிகார மகாராட்சியின் முன்னிலையில் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதியாக பெயரிடப்பட்ட நிறுவனத்தின் பணிப்பாளர் அர்ஜின் அலோசியஸ் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தார். அதன்போது எவ்வித காரணமும் கூறாமல் ஏற்கப்பட்டதாக கூறப்படும் 5,800 மில்லியன் ரூபாய் வட் வரியை WM மெண்டிஸ் மற்றும் நிறுவனத்தின் பணிப்பாளர்களை உடனடியாக செலுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.